அதுவும் இந்த ஆம்ஸ்ட்ராங்கோடைய மரணத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட வித்தின் 3 months 3 என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. உங்களுக்கு கொலை செய்யறதுக்கு உரிமை யார் கொடுத்தது ஃபெலிக்ஸ்? யாருக்குமே இல்ல. அதனால தான் கேக்குறேன், எப்படி அந்த கொலையை செய்ய முடியுது? கொலை அவ்வளவுதான். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, இது கொலை. உங்களுக்கு கொலை செய்யறதுக்கு உரிமையே கிடையாது. சட்டத்தின்படி ஒரு சிலருடைய உயிரை எடுக்கலாம், அதுவும் சட்டத்தின்படி, அதுவும் தண்டனை உறுதி செய்யப்பட்டு கோர்ட் மூலமா நடக்கணும். அது இவன் ரொம்ப கிரிமினல், இந்த சமூகத்துல இவன் நடமாடவே கூடாது, இவனை கொன்றது அப்படின்றத ஒரு முடிவு எடுக்கிறாங்களா? எதுக்காக இந்த கொலையை பண்ணணும்னு போலீஸ் முடிவு எடுக்குது? இப்ப நீங்க ஒருத்தரை கூட்டிட்டு போய் நீங்க பாட்டு சுட்டு கொன்னுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன முடிவு எடுத்து பண்ணா என்ன? இவர் சமுதாயத்துக்கு தேவையில்லான்னு முடிவு எடுத்து பண்ணா என்ன? இவர் சமுதாயத்துக்கு வேண்டும் நினைச்சு பண்ணா என்ன? நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. சமீபத்துல ஃபெலிக்ஸ், சங்கர் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? ஆமா. 2 தமிழ்நாடு தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் கூட சேர்த்து, ஃபெலிக்ஸையும் கூட இவங்க 3 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஃபெலிக்ஸும் தமிழ்நாடு தீவிரவாதிகளும் பேசிட்டு இருக்காங்க. அதனால நாங்க 3 பேரையும் சுட்டு கொன்னோம், ஃபெலிக்ஸும் செத்துட்டாருன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எதற்கு அந்த தேவை வருதுன்னு? why to kill somebody? இந்த தேவை பல காரணங்களுக்காக வருது. தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அரசு இயந்திரத்தை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக செய்ய வேண்டியிருக்கு. தமிழ்நாடு காவல்துறையில ப்ரமோஷன்றது சரியான முறையில் நடக்கிறது இல்லை. ப்ரமோஷன் ரொம்ப ரொம்ப தவறான முறையில் நடந்துகிட்டு இருக்குது. அவங்க செலக்ட் பண்றது எல்லாமே 1000 பேர் 2000 பேர் மொத்தமா செலக்ட் பண்றாங்க. இப்ப அந்த 1000 பேர்ல 1000ஆவது இருக்கிற ஆள் இருக்கார் இல்லையா, அவருக்கும் முதல்ல வரவருக்கும் ப்ரமோஷனுக்கும் எவ்வளவு கேப் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? 1000 பேர் இருக்கும். நம்பவே முடியாத அளவுக்கு கேப் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு போலீஸினுடைய மொத்த வேகன்சி இருக்கு இல்லையா, டிஎஸ்பில 500 சொச்சம் வேகன்சி தான். அப்ப இவர் ஏதாவது குறுக்கு வழியில பண்ணாதான் இவங்க 1000 பேரையும் தாண்ட முடியும். தமிழ்நாடு காவல்துறையில நான் வேலைக்கு சேரும் போது ஒரு 500 பேரை மொத்தமா எடுத்தாங்க. மொத்தம் 1000 பேர் எடுத்தாங்க. அதுல 500 பேரை முதல்ல ட்ரைனிங் குள்ள அனுப்பிச்சிட்டாங்க. அதுல 300 பேரை அசோக் நகர்ல ட்ரைனிங் கூட்டாங்க. அடுத்து 200 பேரை வீராபுரம் ட்ரைனிங் கூட்டாங்க. எல்லாருமே சேம் டைம் சேம் டேம்ல ஜாயின் பண்ணோம். இந்த 300 பேர்ல ஒரு கேள்வி வச்சாங்க. அந்த நேரத்துல யாரு எதற்காக நீங்க காவல்துறையில ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த 300 பேர்ல ஒரு கேள்வி. இதுல பெரும்பாலும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எல்லாரும் 3 முகம் படம் பார்த்தோம். பெரும்பாலும் அன்றைய தேதிக்கு எங்களுக்கு ரஜினிகாந்தனுடைய அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த போலீஸ் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அலெக்ஸ் பாண்டியன் நினைக்கிறேன் அந்த கேரக்டர். அலெக்ஸ் பாண்டியன் தான். அதுதான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு நான் இன்னைக்கு காவல்துறையில சேர்றதுக்குன்னு. அப்ப நீங்க சினிமாடைஸ் பண்ணிட்டு நீங்க போலீஸ்குள்ள சேர்ந்தீங்கன்னா நீங்க துப்பாக்கி கூட விளையாடுறதான விருப்பப்படுவீங்க. இந்த ஒட்டுமொத்த சமூகமும் என்கவுண்டரை கொண்டாடுது. அந்த என்கவுண்டர் செய்த அதிகாரியை ஒரு ஹீரோவா பாக்குறாங்க, அந்த செத்தவனை ஒரு பெரிய வில்லன் மாதிரியும் இது தேவை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கவுண்டர் என்கவுண்டர். இப்போ நம்ம ஹைதராபாத் கேஸ்க்கு போவோம். ஹைதராபாத்ல நடந்த கேஸ், அது தெலுங்கு தேசம் நினைக்கிறேன். அந்த இடத்துல நடந்த கேஸ்ல ஒரு பொண்ணு கற்பழிக்கப்படுறா, 4 பேரு. அந்த உடனே அடுத்த நாளே அவங்க எல்லாரும் போய் போலீஸ் ஆபீசர்லாம் அவங்களை சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த மக்கள் எல்லாம் பூலாம் தூவுனாங்க. இன்னைக்கு அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எங்க ஃபெலிக்ஸ் இருக்காங்க? ஜெயில இருக்காங்க. ஃபெலிக்ஸ் தண்டனையை நீங்களே கொடுக்கறேன் துப்பாக்கி தூக்கிட்டு நிக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கும்னு ஒரு பொய்யான நம்பிக்கையை நம்பிக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு கேமரா லைஃபை மாத்தி விட்டுடுச்சா இல்லையா? மக்கள் மனநிலை சரியா? மக்களோட மனநிலை தவறு. அது ஏன் தவறுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஏன் தவறுன்றதை புரிஞ்சுக்கணும். நீங்க தான் ஏற்கனவே அவங்களுக்கு ஹீரோ பிம்பம் கொடுத்து சன் டிவிலையும் ஜெயா டிவிலையும் நியூஸ் பேப்பர்லயும் அவங்க போட்டோவை போட்டு ஹீரோன்னு காமிச்சிட்டு இருக்கீங்களே. அவங்க செஞ்ச கொலை குற்றத்துக்கு அவங்கள ஹீரோ பிம்பம் கொடுத்துறீங்களே. இப்படி பல என்கவுண்டர்களை நான் போகும்போது என்கவுண்டர்லாம் முடிஞ்ச பிறகு அந்த காயம்பட்ட அதிகாரி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாராம், பெரும்பாலும் அவருடைய சதை இருக்கு இல்லையா, அதை இப்படி வெளியே இழுத்து அது பக்கத்துல இன்னொரு நண்பர் துப்பாக்கியில சுடுவார். அந்த சதையில கொஞ்சமா அந்த மேல் தோலையும் கொஞ்சம் அந்த மேல இருக்க அந்த சப்குட்டேனியஸ் டிஷ்யூஸ் அதை மட்டும் அது ஸ்கிராச் பண்ணிட்டு போகும். அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சிருவாங்க. இப்ப இது வரைக்கும் என்கவுண்டர் இந்த 2 நடந்திருக்கு இல்லையா, மோதல் நடந்திருக்கு இல்லையா, அதுல எத்தனை போலீஸ்காரர்கள் மார்ல குண்டடிப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க என்கவுண்டர்னு நீங்க பாத்துருக்கிற அத்தனை என்கவுண்டர்லயும் ஸ்டோரி ஒன்னாதான் இருக்கும். அது அருண் எழுதின ஸ்டோரியா இருக்கலாம், தேவாரம் எழுதின ஸ்டோரியா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்கள் எழுதின ஸ்டோரியா இருக்கலாம். இவங்க எல்லாருமே ஸ்டோரியை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியந்திரம் பலரை வாயடைக்கிறதுக்கு என்கவுண்டரை பயன்படுத்துது. நீங்க ஒருத்தரை கொண்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவருடைய வருஷன் உங்களால கேட்கவே முடியாது. அதுதான் அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அவரோட சாப்டர் ஓவர். சார் வணக்கம். சார் வணக்கம் ஃபெலிக்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு புது ட்ரெண்டா இப்ப ஆரம்பிச்சிருக்குது, என்கவுண்டர் டெத். அதுவும் இந்த ஆம்ஸ்ட்ராங்கோடைய மரணத்துக்கு பிறகு
கிட்டத்தட்ட வித்தின் 3 months 3 என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. நீங்க ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்திருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்கவுண்டர்ஸ் நீங்க நீங்க அதை கடந்து வந்திருப்பீங்க, இல்லைன்னா அதுலயே நீங்க கூட ஈடுபட்டு இருந்ததுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய அனுபவத்துல ஒரு ஒரு காவல்துறை எப்படி என்கவுண்டர் பண்ணுவாங்க? ஃபெலிக்ஸ், எனக்கு என்கவுண்டர்ல நேரடி அனுபவம் கிடையாது. நான் துப்பாக்கி எடுத்துட்டு போய் யாரையும் சுட்டது கிடையாது, யாரையும் கொன்னது கிடையாது. ஆனா நான் டீல் பண்ண குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க என்கவுண்டர்ல. ஓகே. 2003 மார்ச் மாசம் நான் போலீஸ் கம்ப்யூட்டர் விங்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கேன். அதுல நான் வேலை செஞ்சேன். நான் போலீஸ் கம்ப்யூட்டர் விங்ல வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 2003ல ஒரு வழக்கு எனக்கு வந்தது. அந்த வழக்குல என்னன்னா, வழக்குல சம்பந்தப்பட்ட ரெண்டு குற்றவாளிகளை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க ஒருத்தர் பேர் ராஜாராம், இன்னொருத்தர் பேர் சரவணன். இவங்க 2 பேரும் தமிழ்நாடு விடுதலை படையில இருந்தவங்க. இவங்க 2 பேரும் பயன்படுத்தி மிச்சம் ஒரு சிலருடைய படங்களை உருவாக்கணும், வரையணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வந்தாங்க. அப்ப போர்ட்ரேட் பில்டிங் சிஸ்டம்னு ஒரு சாஃப்ட்வேர், அதுக்கு நான் தான் அன்னைக்கு தேதியில இன்சார்ஜா இருந்தேன். அப்ப என்கிட்ட தான் இவங்களை வரைய சொல்லி கொடுத்தாங்க. நான் இவங்க 2 பேரையும் பயன்படுத்தி அந்த படங்களை வரையறதுக்கான வேலைகளை செஞ்சேன். என்கிட்ட அப்ப கான்ஸ்டபிள் சங்கர்னு ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. பக்கத்துல நான் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க வேலை செய்யும் போது இவங்க ரொம்ப ரொம்ப அமைதியான 2 பேரும் அமைதியா இருந்தாங்க. தமிழ்நாடு விடுதலை படையில சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப அமைதியா இருந்தாங்க. ரொம்ப நானும் அவங்க கிட்ட பேசினேன். ரொம்ப அமைதியா பேசினாங்க. நாங்க கேட்ட கேள்விகள்லாம் கரெக்டா பதில் சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு அவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் ஒரு சிலருடைய படங்களை நாங்க உருவாக்கணும். ஓகே. ஒரு கிட்டத்தட்ட அன்னைக்கு முழு நாளும் அவங்க எங்கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும். அப்ப நாங்க நிறைய பேருடைய படங்களை உருவாக்கணும். அப்ப கிட்டத்தட்ட முழு நாளும் அங்கதான் இருந்தாங்க. அப்ப அவங்கள கூட்டிட்டு வந்தது யாருன்னா, அன்னைக்கு என்னுடைய பேட்ச்மேட் 2 பேர். அவங்களுடைய பேரை நான் அப்புறம் சொல்றேன். அவங்க 2 பேரும் சப் இன்ஸ்பெக்டரா இருந்தவங்க. அவங்க தான் இவங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தவங்க. அந்த 2 பேரும் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இவங்களுடைய போட்டோவோ இவங்களுடைய அடையாளமோ எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது. ஆனா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல MA படிக்கிறதுக்காக இந்த ராஜாராம் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தாரு. அதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போய் அந்த அப்ளிகேஷன்ல இருந்த போட்டோவை வச்சு பார்த்து அதுக்கப்புறம் அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்துட்டு ஆளை தேடி நாங்க பிடிச்சிட்டோம். அப்படி நம்ம ரொம்ப ரொம்ப அந்த ராஜாராமுக்கு ஒரு என்ன ஒரு பழக்கம்னா, எங்க போய் தங்குனாலும் நான் எங்க போறேன்னு சொல்லிட்டு போற பழக்கம் கிடையாது. ஓகே. தங்கியிருப்பாரு, அங்க இருந்து அப்படியே கிளம்பி போயிடுவாரு. இப்ப எங்க போய் நம்ம கேட்டாலும் அவர் இங்க இருக்க தங்கியிருக்காரு, சிதம்பரத்துல தங்கியிருக்காருன்னு நமக்கு தகவல் கிடைச்சு அங்க போனோம்னா, சிதம்பரத்துல அவரு வந்தாரு 2 நாள் இங்கதான் இருந்தாரு, இதுதான் ராஜாராமன் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய அவர் எங்க போனாருன்னு சொல்லவே மாட்டாங்க. அடுத்த எந்த இடத்துல இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. சோ அந்த ராஜாராம் ஒரு மோடஸ் ஆப்பராண்டியாவே வச்சிருந்திருக்காரு. சோ அப்படிப்பட்ட ராஜாராம் தான் நம்ம கிட்ட வந்தாரு. எங்கிட்ட வரும்போது ரொம்ப நல்லா பேசினாரு, ரொம்ப 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 அமைதியா நடந்துக்கிட்டாரு. அவரை வச்சு நாங்க நிறைய படங்கள் வரைஞ்சோம். 2 பேரையும் வச்சு, ராஜாராமையும் சரவணனையும் வச்சு நிறைய படங்கள் வரைஞ்சோம். படங்கள் வரைச்சி முடிச்ச பிறகு அந்த ஆனா சாயந்தரமா அவரை அந்த சென்னை சிட்டி போலீஸ் அவங்களை அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த இருந்த நேரம் வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு எல்லாம் டீ எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவங்க நல்லா சாப்பிட்டாங்க, டீ எல்லாம் சாப்பிட்டாங்க. ரொம்ப எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாம அமைதியா இருந்தாங்க. அடுத்து நான் போய் அன்னைக்கு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்து வரேன். அன்னைக்கு செய்தியில பார்த்தா அந்த ராஜாராமும் சரவணனும் அடையாறு ரிவர் பகுதியில அவர்கள் கூட்டாளிகளோட தப்பிக்க முயற்சி செய்த போது சுட்டு கொலை அப்படின்னு ஒரு தகவல் வருது. அதை கேட்டா அவங்களுடைய கூட்டாளிகள் இவங்களை தாக்குனதாகவும் போலீஸை தாக்குனதாகவும், இதுவும் காலையில ஒரு ஏர்லி மார்னிங் நடக்குது, கிட்டத்தட்ட 5:30 மணி அதே நேரம் தான் நடக்குது. தாக்குனதாகவும், அந்த தாக்குனதுல போலீஸ் சுட்டதுல இவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. யாரு? இந்த குற்றவாளிகள் 2 பேரும், கையில இருந்த குற்றவாளிகள் 2 பேரும் செத்து போயிட்டதாகவும், தாக்க வந்தவர்கள் எவருமே எல்லாருமே தப்பி போயிட்டதாகவும் ஒரு கதையை சொன்னாங்க. அந்த கதையில என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்த கலியமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் தான் அந்த நடத்தினதாகவும் கொன்னதாகவும் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கலியமூர்த்திக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. அவர் அது பெரிய சாதனை செஞ்சதாகவும் அவருக்கு எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. எப்படி நேத்து வரைக்கும் எங்கிட்ட ரொம்ப காமா இருந்தவன், அதுவும் கம்ப்யூட்டர் வங்கில தப்பிச்சு போகவே முயற்சி பண்ணாதவன், எங்கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருந்த ஒருத்தன் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு அவன் எத்தனை போலீஸ் துப்பாக்கியோட போகும்போது எப்படி தப்பிச்சு போக முயற்சி பண்ணுவான்?
கம்ப்யூட்டர் விங்கில தப்பிச்சு போக முயற்சி பண்ணாதவன் எப்படி போலீஸ் படையோட இருக்கும்போது தப்பிச்சு போக முயற்சி பண்ணுவான்றதான் எனக்கு புரியல. அப்பதான் இது புரிஞ்சுக்கிட்டேன், இது ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொலையில கலியமூர்த்தின்னு ஒரு போலீஸ் ஆபீசர் இன்வால்வ்டு. அவரு வந்து இத வந்து காரணமா வச்சு ப்ரொமோஷன்லாம் வாங்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாரு. அவர் கிட்டத்தட்ட எஸ்பி ஆயிட்டு ரிட்டையர் ஆனாரு. இன்னைக்கும் நீங்க அவரை பார்க்கலாம். அவர் வந்து நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் பேசுவார். நீங்க அவர் கலியமூர்த்தின்னு போட்டு எஸ்பி கலியமூர்த்தின்னு போட்டீங்கன்னா நிறைய கல்லூரிகளுக்கு எல்லாம் போய் அவர் வந்து நிறைய லெக்சர்ஸ் கொடுக்கறலாம் நீங்க பார்க்கலாம். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 2 பேர் வந்து போலீஸ்ல சரண்டர் ஆகுறாங்க, கஸ்டடியில இருக்காங்க. அந்த கஸ்டடியில இருக்கிறவங்களை கூட்டிட்டு போய் நம்ம கொல்றோம். அப்ப அது கொலைதான். அது கொலைதான், மாற்றுக்கிறது இல்ல சார். என்னோட கேள்வி என்னன்னா, கொலையை செஞ்ச கலியமூர்த்தி ஒரு நிமிடம், எதற்காக இப்படிப்பட்ட கொலைகள் நடத்தப்படுது? ஏன்னா இந்த கொலைகள்ல உண்மை குற்றவாளி யாருன்றதை மறைக்கிறதுக்கும் நடத்தலாம் இல்லையா? இதற்கான இந்த கொலைக்கான தேவை என்ன இருக்குது? இவன் ரொம்ப கிரிமினல், இந்த சமூகத்துல இவன் நடமாடவே கூடாது, இவனை கொன்றது அப்படின்றத ஒரு முடிவு எடுக்கிறாங்களா? எதற்காக இந்த கொலையை பண்ணணும்னு போலீஸ் முடிவு எடுக்குது? ஃபெலிக்ஸ், இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல ஃபெலிக்ஸ். நீங்க உங்களுக்கு கொலை செய்யறதுக்கு உரிமை யார் கொடுத்தது ஃபெலிக்ஸ்? யாருக்குமே இல்ல. அதனால தான் கேக்குறேன், எப்படி அந்த கொலையை செய்ய முடியுது? கொலை அவ்வளவுதான். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, இது கொலை. உங்களுக்கு கொலை செய்யறதுக்கு உரிமையே கிடையாது. சட்டத்தின்படி ஒரு சிலருடைய உயிரை எடுக்கலாம், அதுவும் சட்டத்தின்படி. அதுவும் தண்டனை உறுதி செய்யப்பட்டு கோர்ட் மூலமா நடக்கணும் அது. இப்ப நீங்க ஒருத்தரை கூட்டிட்டு போய் நீங்க பாட்டு சுட்டு கொன்னுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன முடிவு எடுத்து பண்ணா என்ன? இவர் சமுதாயத்துக்கு தேவையில்லாத முடிவு எடுத்து பண்ணா என்ன? இவர் சமுதாயத்துக்கு வேண்டும் நினைச்சு பண்ணா என்ன? நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. சமீபத்துல ஃபெலிக்ஸ், சங்கர் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? ஆமா. 2 தமிழ்நாடு தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் கூட சேர்த்து, ஃபெலிக்ஸையும் கூட இவங்க 3 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஃபெலிக்ஸும் தமிழ்நாடு தீவிரவாதிகளும் பேசிட்டு இருக்காங்க. அதனால நாங்க 3 பேரையும் சுட்டு கொன்னோம், ஃபெலிக்ஸும் செத்துட்டாருன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இதுல நீங்க சட்டம் முக்கியமா, நீங்க சுட்டு கொல்றது முக்கியமா? இங்க துப்பாக்கி பெருசா, சட்டம் பெருசா? சட்டம் தான் பெருசு. நான் என்ன சொல்றேன், எதற்கு அந்த தேவை வருதுன்னு? why to kill somebody? இந்த தேவை பல காரணங்களுக்காக வருது. தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அரசு இயந்திரத்தை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக செய்ய வேண்டியிருக்கு. ஓகே. அதே மாதிரி இன்னொன்னு, காவல்துறையில ஒரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்குது. காவல்துறையில நான் ஏற்கனவே வந்து நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன். தமிழ்நாடு காவல்துறையில ப்ரமோஷன்றது சரியான முறையில் நடக்கிறது இல்லை. ப்ரமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப தவறான முறையில் நடந்துகிட்டு இருக்குது. அவங்க செலக்ட் பண்றது எல்லாமே 1000 பேர் 2000 பேர் மொத்தமா செலக்ட் பண்றாங்க. அந்த மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்க செலக்ட் ஆகும்போது அவங்களுக்கு சீனியாரிட்டினா என்னன்னு கூட தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மெத்தட ஃபார்ம் பண்ணி அதுல சீனியாரிட்டி செட் பண்றாங்க. இப்ப அந்த 1000 பேர்ல 1000ஆவது இருக்கிற ஆள் இருக்கார் இல்லையா, அவருக்கும் முதல்ல வரவருக்கும் ப்ரமோஷனுக்கும் எவ்வளவு கேப் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? 1000 பேர் இருக்கும். நம்பவே முடியாத அளவுக்கு கேப் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு போலீஸினுடைய மொத்த வேகன்சி இருக்கு இல்லையா, டிஎஸ்பில 500 சொச்சம் வேகன்சி தான். இப்ப 1000ஆவது இருக்கிறவரு 500 பேர் டிஎஸ்பி ஆனா பிறகும் இவர் டிஎஸ்பி ஆக மாட்டாரு. ஓகே ஓகே. 500ஆவது ஆட்கள் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி ஆயிடுவாங்கல, மேல இருக்க டாப்ல இருக்கவங்க ஏடிஎஸ்பி ஆயிடுவாங்க இல்லையா, அப்பயும் இவர் இன்ஸ்பெக்டரா தான் இருப்பாரு. ஓகே. அப்ப இவர் ஏதாவது குறுக்கு வழியில பண்ணாதான் இவங்க 1000 பேரையும் தாண்ட முடியும். ஓகே. இப்ப கலியமூர்த்தி இந்த 1000 பேரையும் தாண்டி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு, எஸ்பி ஆயிருக்காரு. ஒரே ஒரு கொலையின் மூலமா 1000 பேரையும் தாண்டி எஸ்பி ஆயிருக்காரு. அது எப்படி? அதுதான் ரீசன் எப்படி உங்களால சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியாது. ஆனா இது போல மனநிலை இருக்கு இல்லையா? ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு வேற ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு காவல்துறையில நான் வேலைக்கு சேரும் போது ஒரு 500 பேரை மொத்தமா எடுத்தாங்க. மொத்தம் 1000 பேர் எடுத்தாங்க. அதுல 500 பேரை முதல்ல ட்ரைனிங் குள்ள அனுப்பிச்சிட்டாங்க. அதுல 300 பேரை வந்து அசோக் நகர்ல ட்ரைனிங் கூட்டாங்க. அடுத்து 200 பேரை வீராபுரம் ட்ரைனிங் கூட்டாங்க. எல்லாருமே சேம் டைம் சேம் டேம்ல ஜாயின் பண்ணோம். இந்த 300 பேர்ல ஒரு கேள்வி வச்சாங்க. அந்த நேரத்துல யாரு எதற்காக நீங்க வந்து காவல்துறையில ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த 300 பேர்ல ஒரு கேள்வி. இதுல பெரும்பாலும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எல்லாரும் 3 முகம் படம் பார்த்தோம். பெரும்பாலும் அன்றைய தேதிக்கு எங்களுக்கு ரஜினிகாந்தனுடைய அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த போலீஸ் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அலெக்ஸ் பாண்டியன் நினைக்கிறேன் அந்த கேரக்டர். அலெக்ஸ் பாண்டியன் தான். அதுதான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு நான் வந்துட்டு இன்னைக்கு காவல்துறையில சேர்றதுக்குன்னு. அப்ப நீங்க சினிமாடைஸ் பண்ணிட்டு நீங்க போலீஸ்குள்ள வந்து சேர்ந்தீங்கன்னா நீங்க துப்பாக்கி கூட விளையாடுறதான விருப்பப்படுவீங்க. ஆமா. உங்களுக்கு வந்து ரிஃபார்ம் பத்தி என்ன தெரியும்? ஒரு சிஸ்டத்தை எப்படி ரன் பண்றதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
ஒரு ஐபிசி எப்படி வேலை செய்யுதுன்னு எப்படி தெரியும், சிஆர்பிசி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும், உங்களுக்கு துப்பாக்கி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும். அது ஈஸி. அப்ப நீங்க ஈஸிக்குள்ள உட்காருவீங்களா இல்ல வந்துட்டு சிஸ்டத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி அறிவை பயன்படுத்துவீங்களா? அதே மாதிரி அறிவை பயன்படுத்துறவங்களுக்கு அங்க வேலை இல்லாம போயிடும். ஓகே, வேலை இல்லாம போயிடும். அப்ப துப்பாக்கி பயன்படுத்துறவங்க ஹீரோவா ஆயிடுவானா இல்லையா? அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல வந்துடுறான், அடுத்த நாள் ப்ரொமோஷன் வந்துருது. ஒரு நாள் சிஎம் கூப்பிட்டு அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து விட்டுறாரு. ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து இந்த இப்ப ஏற்கனவே அவங்க யாரெல்லாம் ட்ரைனிங்ல இருந்தாங்களோ அத்தனை பேரையும் தாண்டி முன்னாடி ஓடிடுறான். ஓகே. அப்ப இந்த சிஸ்டத்தை வந்து டேமேஜ் பண்றதுக்கு இந்த சிஸ்டம் இருக்கு. இதுக்காக தான் நடந்ததா அப்படின்னு கேட்டா இதை வந்து டூலா பயன்படுத்திக்கிற ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஓகே, இதுக்காக தான் நடந்தது உறுதியா சொல்ல முடியலனாலும் இத டூலா பயன்படுத்துறாங்க ஆட்களும் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க இந்த சிஸ்டத்துல. இதை விட ரொம்ப மோசமான ஒரு சிக்னல் சொசைட்டில இருந்து வருது. என்னன்னா, தட்ஸ் வெரி டேஞ்சரஸ் சிக்னல். என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த சமூகமும் என்கவுண்டரை வந்து கொண்டாடுது. அந்த என்கவுண்டர் செய்த அதிகாரியை வந்து ஒரு ஹீரோவா பாக்குறாங்க, அந்த செத்தவனை ஒரு பெரிய வில்லன் மாதிரியும், இது தேவை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஃபெலிக்ஸ், இதுல ஒரு சின்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபெலிக்ஸ். என்கவுண்டர்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை. ஆமா. என்கவுண்டர்ன்றது ஆங்கில வார்த்தை. There should be a counter to encounter. Encounter. ஆமா. Counter encounter. ஒரு செயல் அதற்கு எதிரான எதிர் செயல். எதிர்வினை. எதிர் செயல். இப்ப இந்த இடத்துல எங்க கவுண்டர் நடந்ததுன்னு நம்ம பார்க்கணும் ஃபெலிக்ஸ். இப்போ நம்ம ஹைதராபாத் கேஸ்க்கு போவோம். ஹைதராபாத்ல நடந்த கேஸ், அது தெலுங்கு தேசம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நடந்த கேஸ்ல வந்து ஒரு பொண்ணு வந்து கற்பழிக்கப்படுறாங்க, 4 பேரு. அந்த உடனே அடுத்த நாளே அவங்க போய் எல்லாம் போய் போலீஸ் ஆபீசர்லாம் அவங்களை சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த மக்கள் எல்லாம் பூவெல்லாம் தூவுனாங்க. இன்னைக்கு அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எங்க ஃபெலிக்ஸ் இருக்காங்க? ஜெயில இருக்காங்க ஃபெலிக்ஸ். ஆமா. அவங்க சட்டத்தின் முன்னாடி தவறு செஞ்சுட்டாங்க ஃபெலிக்ஸ். இத என்ன செஞ்சிருக்கணும்? ஆக்சுவலா எவிடன்ஸ் கிடைச்சிடுச்சு, ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சு எவ்வளவு குயிக்கா இந்த கேஸை நடத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதானே செஞ்சிருக்கணும். தண்டனையை நீங்களே கொடுக்கறேன்னு துப்பாக்கி தூக்கிட்டு வந்து நிக்கிறது, ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும்னு ஒரு பொய்யான நம்பிக்கையை நம்பிக்கிட்டு இருக்கிறது, ஒரே ஒரு கேமரா லைஃபை மாத்தி விட்டுடுச்சா இல்லையா? ஒரே ஒரு கேமரா லைஃபை மாத்தி விட்டுடுச்சா இல்லையா? நான் சொன்னது 2003ல இந்த என்கவுண்டர் பத்தி பேசினேன். இன்னைக்கு அதே என்கவுண்டர் அடையார் ரிவர்ல நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை கேமரா அதை ரெக்கார்ட் பண்ணிருந்திருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு யாருமே இல்லாத நீலாங்கரை பக்கம் தள்ளிட்டு போறானுங்க. இப்ப இந்த மக்களோட மனநிலையை பத்தி சொல்லுங்க. மக்கள் மனநிலை சரியா? மக்களோட மனநிலை தவறு. அது ஏன் தவறுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஏன் தவறுன்றதை புரிஞ்சுக்கணும். நீங்க தான் ஏற்கனவே அவங்களுக்கு ஹீரோ பிம்பம் கொடுத்து சன் டிவிலையும் ஜெயா டிவிலையும் நியூஸ் பேப்பர்லயும் அவங்க போட்டோவை போட்டு ஹீரோன்னு இப்ப காமிச்சிட்டு இருக்கீங்களே. அவங்க செஞ்ச கொலை குற்றத்துக்கு அவங்கள ஹீரோ பிம்பம் கொடுத்துறீங்களே. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்கள் வந்து பொது ஒப்பீனியன் பின்னாடி தானே போய் நிப்பாங்க. நீங்க உண்மையை மக்கள் மத்தியில வச்சு இது ஒரு கொலை, இது தவறு, சட்டத்தை வந்து நம்ம வந்து மதிக்காம சட்டத்துக்கு புறம்பா ஒரு கொலை செஞ்சிருக்கிறோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துட்டு வழிக்கு வந்திருக்கும். ஆனா நம்ம அதை புரியாம மக்களையே தவறான பாதைக்கு தானே நம்ம திசை திருப்பி காமிச்சிட்டு இருக்கிறோம். ஒப்பீனியனை தவறா உருவாக்குறோம் இல்லையா? இப்ப இதுல நான் ஒரு சின்ன விஷயத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க கேட்டனால மக்கள் எனக்கு வந்து வைஷ்ணவா காலேஜா, டிஜி வைஷ்ணவா காலேஜ் சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கிற காலேஜ்ல நான் ஒரு பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது காவல்துறை பற்றி. அதுல இந்த என்கவுண்டரை பத்தி நான் பேசினேன் வச்சுக்கோங்களேன். அது எனக்கு முன்னாடி காளிமுத்துன்னு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வந்து பேசியிருக்காரு. அவர் என்கவுண்டரை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி பேசியிருக்காரு. நான் என்கவுண்டர் தப்பு அப்படின்றத வந்து நான் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணேன். அங்க இருந்த கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே காளிமுத்து கரெக்டா பேசியிருக்காருன்னு என்கிட்ட வந்துட்டு ஆர்குமெண்ட்ல வந்தாங்க. எஸ், அவங்க ஆர்கியூ பண்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் ஃபெலிக்ஸ். திருப்பி நான் அந்த கேள்வி நான் ஏற்கனவே உங்ககிட்ட வச்சுட்டேன். ஒரு தமிழ் தீவிரவாதிகள் 4 பேர் இருக்காங்க. அவங்கள கொல்றதுன்னு இவங்க முடிவு எடுத்துட்டு ஒரு திட்டத்தை போடும்போது அதுல ஃபெலிக்ஸையும் சேர்க்க முடியுமா முடியாதா? ஈஸியா முடியும். அப்ப அதே மாதிரி அந்த கல்லூரி மாணவர்களை அவங்க சேர்க்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். ஒரு கல்லூரி மாணவர் ஒருத்தன் பக்கத்துல இருக்கான். அவன் வந்துட்டு ஒரு மக்களுடைய உரிமைகளை புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கிற ஒரு ஆளா இருக்கிறான். ஒரு பிரச்சனைகளை வந்துட்டு பொதுவெளிக்கு கொண்டு வர ஆளா இருக்கிறான். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அவனை போலீஸ் வந்து டார்கெட் பண்ணி வேலை செய்வாங்களா இல்லையா? அப்படி வேலை செய்யும் போது அவனையும் வேற ஒரு காரணத்துக்காக இந்த குரூப்பா சேர்த்து கொள்ள முடியுமா முடியாதா? முடியும். அப்ப என்கவுண்டர் கில்லிங்க நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களையும் ஒரு நாள் கொன்றுவாங்க தானே? ஆமா. அப்ப நம்ம அதை எப்படி ஏத்துக்க முடியும்? சட்டத்தின் முன் நிறுத்தி குற்றவாளியா இல்லையா நிலைநிறுத்த வேண்டியது சட்டத்தினுடைய கடமை. காவல்துறை என்பது சட்டத்தினுடைய ஒரு பங்கு தானே ஒழிய அதுவே முழுமையும் கிடையாது. கிடையாது. எதுக்கு கோர்ட்டு?
இன்னொரு சந்தேகம் சார். ஏன்னா என்கவுண்டர் பண்ணும் போதெல்லாம் காவல்துறை தங்களுக்கும் அடிபட்டுருச்சு, எங்களை தாக்க முயன்றாரு, எனக்கு கை ஒடிஞ்சு போச்சு, எனக்கு ஷோல்டர்ல வந்து இதாயிடுச்சு இப்படின்னு அவங்களும் ஒரு காயத்தை காட்டுறாங்கல்ல. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். என்னோட நண்பர்கள் வந்து கிட்டத்தட்ட 500 பேர் காவல்துறையில இருந்தாங்க. அதுல பல பேர் வந்து எனக்கு கூட நெருக்கமான தொடர்புல இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறவங்க. நான் வந்து காவல்துறை விட்டு வெளியில வந்தாலும் என் கூட உறவுல இருப்பாங்க. இப்ப எந்த பிரச்சனைனாலும் நான் அவங்க கூட தொடர்புல போன்ல போயோ இல்ல வந்துட்டு பல வழிகளில் போயோ நான் வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதே நான் காரணமா வச்சுட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன். இதுல என்னோட ரிசர்ச் வந்து நான் போலீஸ் பத்தின ரிசர்ச் பண்றதா என்னோட ஒர்க்கு. காவல்துறை பற்றி ஆய்வு செய்யறதா என்னோட வேலை. அதனால இப்ப காவல்துறையில என்ன பிரச்சனை செஞ்சாலும் உடனே அதை சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற சாதக பாதங்களையும் உண்மை பொய்யும் புரிஞ்சுக்கிறது என்னுடைய வழக்கம். இப்படி பல என்கவுண்டர்களை நான் போகும்போது என்கவுண்டர்லாம் முடிஞ்ச பிறகு அந்த காயம்பட்ட அதிகாரி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாராம், பெரும்பாலும் அவருடைய சதை இருக்கு இல்லையா, அதை இப்படி வெளியே இழுத்து அது பக்கத்துல இன்னொரு நண்பர் வந்து துப்பாக்கியில சுடுவார். அந்த சதையில கொஞ்சமா அந்த மேல் தோலையும் கொஞ்சம் அந்த மேல இருக்க அந்த சப்குட்டேனியஸ் டிஷ்யூஸ் அதை மட்டும் அது ஸ்கிராச் பண்ணிட்டு போகும். அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சிருவாங்க. இப்ப இது வரைக்கும் என்கவுண்டர் இந்த 2 நடந்திருக்கு இல்லையா, மோதல் நடந்திருக்கு இல்லையா, அதுல எத்தனை போலீஸ்காரர்கள் மார்ல குண்டடிப்பட்டு இருக்காங்க? இல்ல, எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி நீங்க என்கவுண்டர் நீங்க பாத்துருக்கிற அத்தனை என்கவுண்டர்லயும் ஸ்டோரி ஒன்னாதான் இருக்கும். அது அருண் எழுதின ஸ்டோரியா இருக்கலாம், தேவாரம் எழுதின ஸ்டோரியா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்கள் எழுதின ஸ்டோரியா இருக்கலாம். இவங்க எல்லாருமே ஸ்டோரியை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுல நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இது நடந்துகிட்டு இருக்குது. ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். என்னன்னா, ஏன் எல்லா என்கவுண்டருமே இல்லைன்னா பெரும்பான்மையான என்கவுண்டர் இந்த ஏர்லி மார்னிங் அதிகாலையில தான் நடத்தப்படுது? இரவுல நடக்கலாம், மதியானம், இதுவரை பெரும்பாலான என்கவுண்டர்ஸ் ஏன் அதிகாலையில நடத்தப்படுது? எனக்கு விஜய் டிவியில பார்த்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. அதுல வந்துட்டு அவர் ஏதோ ஒரு காலை பொழுத வந்து ஏதோ ஒரு சந்திமா காலமா அந்திமா காலமா சொல்லுவாங்க. அது மக்கள் தூங்கிட்டு இருக்கிற நேரம், ஊர் அடங்கி இருக்கிற நேரம், யாருமே வெளியே இல்லாத நேரம். அப்ப டக்குன்னு போய் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டா பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க ஒரு 10 மணிக்கு கூட்டு போய் ஒருத்தர் அடிக்கிறீங்க வச்சுங்களேன், 10 கண் அதை பாத்துருமா இல்லையா? ஆமா, எங்கேயோ இருந்து ஒருத்தன் பாத்துருவாங்க. ரோட பிளாக் பண்றாங்கன்னா எதுக்குடா ரோட பிளாக் பண்றானுங்க, அதுக்கப்புறம் எதுக்குடா போலீஸ் வேன் உள்ள டங்குன்னு உள்ள போகுது, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சந்துக்குள்ள இருந்து அவன் லோக்கல்ல இருக்கணும் எந்த சந்து வழியா உள்ள போய் பாக்குறதுன்னு தெரியுமா தெரியாதா? ஆமா. அப்ப இரவு நேரத்துல பண்ணிட்டாங்கன்னா அந்த இரவுன்னா அந்த ஏர்லி மார்னிங் அந்த ஒரு 3-4 அப்படி கூட்டிட்டு போயிட்டு அவன் நடக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க வந்து 5 மணி கணக்கு சொல்லுவான். ஆனா நடந்தது பாத்தீங்கன்னா ஒரு 4-3 அந்த வாக்குல நடந்திருக்கும். இதுதான் எப்பயுமே உண்மையிலே. இப்போ நம்ம இப்படி இது உண்மைன்னே எடுத்துப்போமே, இவங்க வந்து வேணும்னே பண்ணல, உண்மையிலே ஒருத்தர் வந்து தப்பி ஓட இவங்களை தாக்கிட்டு தப்பி ஓட முயற்சிக்கிறாரு, அப்ப இவங்களுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்தி சாகுறாங்க. அப்படி ஒரு சினாரியோ பாசிபிளா? ஃபெலிக்ஸ் என்ன ஃபெலிக்ஸ், நீங்க ஒரு கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு இயல்புவாதமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இல்ல கேக்குறேன், நாம ஒரு ஆளை கைது பண்ணிட்டோம் ஃபெலிக்ஸ். இப்ப நம்ம ஒரு ஆளை கைது பண்ணிட்டோம், அவன் நம்ம கையில இருக்கான் ஃபெலிக்ஸ். இப்ப நான் போய் அவன் எங்க வெப்பனை பதுக்கி வச்சிருக்கான்ற இடத்துல நம்ம எடுத்துட்டு வரணும் இல்லையா? ஆமா. இப்ப ஏன் நாங்க காலையில 10 மணிக்கு போய் அதை எடுக்க கூடாது? எடுக்கலாம். ஏன் இவங்க காலையில ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு போறானுங்க? அதுலயே உங்களுடைய சந்தேகம் புரியலையா? புரியுது. 10 மணிக்கு பாசிபிளான அப்படி ஒரு ரியல் டைம்லயே ஒரு உண்மையாகவே ஒரு குற்றவாளி ஒரு காவல்துறையின் கட்டுப்பாட்டுல இருக்கவனால அவங்களுக்கு எதிராக செயல்பட முடியுமா? பல குற்றங்கள்ல இவங்க பதுக்கி வச்ச பொருள், திருடின பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க, டெய்லி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமா. இது எல்லாமே பகல்ல தான் நடக்குது. ஆமா. எதுவுமே காலைல 5 மணிக்கு நடக்கல. இந்த கொல்லப்படுகிற விஷயங்கள் மட்டும்தான் காலையில 5 மணிக்கு நடக்குது. காலையில 5 மணிக்கு நடக்குது. அப்ப இது திட்டமிட்ட கொலை, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இத பக்கத்துல இருந்து பார்ஷியலா பார்த்தாளுன்ற முறையில நான் தெளிவா சொல்றேன், இது கொலைன்னு தான் நம்ம சொல்லணும். மறுபடியும் நான் கேட்கிறேன், என்னன்னா ஒரு தனிநபர் ஒரு படை போலீஸ் வந்து ஒரு 1-to-1 கூட்டு போறதுல ஒரு படையை தானே கூட்டு போவாங்க, குறைந்தபட்சம் ஒரு 6 பேர்னா போவாங்க. படை ஆயுதம். இப்படி இருக்கும்போது அவரால் எப்படி எதிர்த்தாக்குதல் நடத்திட முடியும்? லாஜிக்காவே இது போய் தோணுது இல்லையா? இதுதான் இந்த நான் சொன்னேன், அது பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தே இந்த கதையை அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க எழுதப்பட்ட அதே கதையை தான் பேரை மாத்தி எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் இவங்க ஒரு முட்டாள் போலீஸ் அதிகாரிகளாவே நடந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற கோர்ட்டும் மனித உரிமை அமைப்புகளும் பலமா இல்ல. இத உடனே கோர்ட் சுயமோட்டாவா ஒரு கேஸ் எடுத்து அருண் மேல ஒரு கேஸை ஃபைல் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருண் 2வது கொலையும் 3வது கொலையும் பண்ணிருப்பாரா?
அவர் வந்து மாநகரத்தின் ஆணையர், அவர் எப்படி பண்ண முடியும்? காவல்துறை தானே பண்றாங்க. அவருடைய உந்துதலின் பேரில் தானே இது நடக்குது. தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு காவல்துறை இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அது முக்கியமா சென்னை சிட்டில அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறது கூட ரைட்ஸ் கொடுக்கல இந்த தமிழ்நாடு காவல்துறை. அவங்க எஃப்ஐஆர் ஒண்ணு வந்தா கூட அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மேல பர்மிஷன் கேட்டுட்டு தான் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கொலையை செய்யறதுக்கு சென்னை சிட்டி கமிஷனருடைய உத்தரவு இல்லாம நடக்கவே நடக்காது. அதே மாதிரி அவரும் சொல்லிட்டாரு, நான் தான் கொலை பண்ண போறேன்னு. அவர் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னாரு, நீங்க ஜெயில இருந்தீங்க, அதனால அது உங்களுக்கு தெரியாது, நான் ரவுடிகளுக்கு அவர்கள் மொழிகளே பேசுவேன் அப்படின்னு சொன்னாரு. புரியுது. நான் வந்து நீங்க சொல்லிருந்தீங்க இது வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தே ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. அப்போ என்னவா இருந்த, எப்படி இந்த மோதல் கொலைகள் நடத்தப்பட்டது? அப்ப பிரிட்டிஷ் பீரியட், பிரிட்டிஷ் வெர்சஸ் இந்தியன்ஸ் இல்லையா? ஆமா. அப்ப இதுல நீங்க வந்துட்டு பகத்சிங்கனுடைய நண்பர்கள் இருந்தாங்க இல்லையா, சந்திரசேகர் ஆசாத் மற்றவங்க, இவங்க 2 பேருமே பஞ்சாப்ல இருக்கிற ஒரு பார்க்ல சுட்டுக் கொல்லப்படுறாங்க பிரிட்டிஷ் பீரியட்ல. அதுல இருந்து, அந்த பீரியட்ல இருந்தே 1940களுக்கு முன்னாடி இருந்தே இந்த கொலைகள் தொடர்ந்து இந்தியாவில் நடந்துகிட்டே இருக்கு. இது பிரிட்டிஷ் வந்து அவங்கள வந்துட்டு இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க, பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா அவங்களை அடக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தின கொலை முயற்சி. அப்ப காப்பாத்துறதுக்கு பிரிட்டிஷ் அரசு இருந்தது. இன்னைக்கு நம்ம சுதந்திரம் பெற்றுட்டோம், குடியரசும் மாறிட்டோம். ஆனாலும் பிரிட்டிஷ் மாதிரிய பிரிட்டிஷ் அரசுல எப்படி செயல்பட்டதோ அதே போலவே இன்றைய காவல்துறை அதே மனநிலையோட செயல்பட்டு இருக்கு, மக்களுக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல இவங்க இத வந்து இது ஒரு கொலை அப்படின்றதையே இவங்க புரிஞ்சிக்காம அதை ஒரு ஹீரோயிசம் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதையும் மக்கள் ஏத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது மிகப்பெரிய தவறு. இன்னொரு கேள்வி எனக்கு என்னன்னா, இப்போ டிராபிக் போலீஸ் நிக்கிறார் இல்லையா ஒரு இடத்துல, டிராபிக் போலீஸ் தன் பணியை கரெக்டா செய்யறோம் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக இந்த பாடி கேம் வச்சுட்டு செயல்படுறாரு. அங்க போறவங்க எல்லாம் சூப்பர். ஆமா, அங்க போறவங்க எல்லாம் பாக்குறாரு, நீங்க நிறுத்துங்க, நான் கரெக்டா என்கொயரி பண்றேன், நான் வந்து லஞ்சம் வாங்கல அப்படின்னு கரெக்டா ஃபைன் போடுறத ப்ரூவ் பண்றதுக்காக பொதுமக்கள் மத்தியில ஒரு பாடி கேம் போட்டுட்டு தான் ஒர்க் பண்றாரு. இது மாதிரி சென்சிட்டிவான சிச்சுவேஷன்ல ஒரு போலீஸ் கஸ்டடியில இருக்க ஒருத்தரை வெப்பனை ரெக்கவரி பண்ண போகும்போதோ இல்ல எப்படி நான் கொலை பண்ணேன்னு செய்து காட்டுறதுக்கு போகும்போதோ ஏன் இவங்க இந்த பாடி கேம் போன்ற கருவிகளை பயன்படுத்த மாட்டாங்க? இதுதான் திருப்பி அவன் கொலைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது கொலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அதனுடைய இன்னொரு இதுதான். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு காவல்துறையில பாடி கேம் வாங்கிட்டாங்க. ஆமா, இல்லாம கிடையாது, வாங்கிட்டாங்க. அதை அவங்க டிபார்ட்மெண்ட்லயும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப ரிகவரிக்கு போகும்போது அதை மாட்டிட்டு போக வேண்டியது தானே, மாட்டிக்கிட்டு அதை பிரஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்ய போகுது. அங்க நடந்த அத்தனை விஷயங்களையும் அது பதிவு செய்ய போகுது. ஆனா இவங்க அதை செய்யவே மாட்டாங்க. ஆனா இன்னொன்னு பாருங்க, இவங்க இப்ப இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா வீடியோ கேமராஸ் நிறைய வந்துருச்சு. ஆமா, செல்போன் கேமராஸ் நிறைய வந்துருச்சு. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் செல்போன் இருக்கு. ஆமா, இப்போ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அத செல்போன் எடுக்கிற பல பேர் வந்துட்டாங்க. நீங்க நீங்க டிராபிக்ல ஏதாவது ஒரு போலீஸ் ஆபீசருக்கும் பப்ளிக்கும் சண்டை வச்சுங்களேன், உடனே ஒரு கான்ஸ்டபிள் கேமரா எடுத்துக்கிட்டு அவருடைய கேமரா வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடக்குது, ஒரு கான்ஸ்டபிள் கூட கேமரா எடுத்து பதிவு செய்யல பாருங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? இது திட்டமிட்டே பதிவு செய்யக்கூடாதுன்றதான் அவங்களோட விருப்பம். திட்டமிட்டே பதிவு செய்யக்கூடாதுன்றதான் விருப்பம். அதனாலதான் அவங்க பாடி கேமரா யூஸ் பண்ணல. ஆனா பாடி கேமரா யூஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இன்றைய மக்களாட்சியினுடைய கட்டாயம். ஆனா அந்த மக்களாட்சியை நடத்துகிற அரசு இருக்குல்ல, இந்த அரசுக்கு தான் கெட்ட பேரு. அது மனித உரிமை ஆர்வலர்கள் மத்தியிலும் மனித உரிமை இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, ஹியூமன் ரைட் இண்டெக்ஸ்ல அதிகமாக என்கவுண்டர் நடந்தா அது அரசுக்கு தான் அவமானம். அப்படி இருக்கும்போது இந்த அரசு பேசுறதே இல்லையே. ஆனா இத செய்யறது யாரு? காவல்துறையை இன்னொரு விதமா பார்த்தீங்க பேசினாங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் ஏவல் துறைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அரசுக்கு வேண்டிய காரியங்களை அவங்க செஞ்சு கொடுக்கறனால அவங்க எதை வேணாலும் செய்யலான்ற அவங்களுக்கு வந்து ஒரு லிபர்ட்டி கிடைச்சிருது. பட் இது தவறு இல்லையா? தவறுதான். நான் இந்த பாயிண்ட நான் கொஞ்சம் தெளிவா பேசணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. இப்ப சமீப காலமா திமுக அரசுக்கு எதிரா பேசுற யாரையுமே பல பொய்யான குற்றங்கள்ல கைது செஞ்சு உள்ள கொண்டு போயிட்டே இருக்காங்க இல்லையா? ஆமா, அது சங்கரா இருக்கலாம், ஃபெலிக்ஸா இருக்கலாம், இல்ல அறப்போர் இயக்கத்தினுடைய ஜெயராமனா இருக்கலாம், இன்னும் நிறைய பேர் எல்லாரையும் அவங்க காவல்துறையை பயன்படுத்தி தான் இந்த திமுகவுக்கு எதிரான
வாய்ஸ் அடக்குறாங்க. ஆமா. அப்ப இதனுடைய இன் ரிட்டர்ன் யாருக்கு போய் சேரும்? அவங்களுக்கு இதற்கான பலன் யாருக்கு போய் சேரும்? திமுகவுக்கு நேரடியா அதனுடைய பலன் போய் சேரும். ஒரு சாதகமா அமையும். அதை எந்த கருவியை பயன்படுத்தி செய்யறாங்க? காவல்துறையை பயன்படுத்தி செய்யறாங்க. அப்ப காவல்துறைக்கு நான் தான் உனக்கு ஒண்ணு செஞ்சேன்ல, அப்ப எனக்கு ஒண்ணு செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மனநிலை வருமா வராதா? ஆமா. நீங்க ஒரு நல்ல ஒரு திருக்குறள் உண்டு, அந்த திருக்குறள் ஞாபகம் வருது. யானையை கட்டி நீங்க போரடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், யானையை நீங்க ஒரு வயல்ல விட்டீங்கன்னா மொத்தத்தையும் அது வீணடிச்சிடும். அதே நீங்க அதை மொத்தமா வந்து அழகா வந்து பண்ணீங்கன்னா அதை மொத்தமா கலெக்ட் பண்ணி அது யானைக்கே தீனி போடலாம். ஆமா. அது அந்த குறள் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனா அதோட மீனிங் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. நீங்க அதாவது இந்த அரசுடைய இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்க அப்படியே விடக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நீங்க சொன்னீங்கன்னா இப்போ இந்த நீங்க சொல்ற கருத்துல இருந்து இந்த என்கவுண்டர்னால காவல்துறைக்கு ஏதோ பயன் கிடைக்குதுன்றீங்க. அப்ப நீங்க அதுக்கு வைக்கிற ஆர்குமெண்ட் என்னன்னா ப்ரொமோஷன். ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு கொலைய ஒரு காவல்துறை அதிகாரி செய்யறதுக்கு துணிவாரு. ஐயோ, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நண்பர் ஒருத்தர் 1000 பேர் சேர்றாங்கன்னா அதுல முதல்ல சேர்றவர் ப்ரொமோட் ஆகி முடியும் போது இவர் கடைசி வரைக்கும் அதே ரேங்க்லயே இருப்பாரு. ஓகே. அப்ப இந்த கடைசியில இருக்கிற ஒருத்தர் கொஞ்சம் கன்னிங்கா இருக்காரு, ஏதோ கேம் பிளே பண்றாரு, பொலிட்டிஷியன் கூட நெருக்கமா இருக்காரு, இல்ல மேல இருக்கிறவர் கூட நெருக்கமா இருக்காருன்னா, சார் நான் இதை பண்ணிடுறேன் சார்னு சொல்லிட்டு முன் வந்து நிப்பாரா இல்லையா? ஆமா. அப்ப இது வந்து ப்ரமோஷன் மட்டும் காரணம் இல்ல. ப்ரமோஷன் மட்டும் காரணம் இல்ல, அதை செய்யறவருக்கு அதுவும் ஒரு காரணமா அமையுது. ஆனா அதை விட முக்கியமான காரணம் அரசு இயந்திரம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அரசு இயந்திரம் பலரை வாய் அடைக்கிறதுக்கு என்கவுண்டரை பயன்படுத்துது. நீங்க வந்து ஒருத்தரை கொண்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவருடைய வருஷன் உங்களால கேட்கவே முடியாது. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, அவருடைய சாப்டர் ஓவர். அவர் நீங்க அந்த கொலையிலயோ மற்ற விஷயங்களையோ ஒரு கொள்ளையிலயோ சம்பந்தப்பட்ட ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நீங்க கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எதற்காக அந்த கொலை செஞ்சாரு, எதற்காக அந்த கொலை செஞ்சாருன்னு தெரியாமலே போயிட்டு. இப்ப வீரப்பனுடைய கொலை நடந்தது இல்லையா, வீரப்பனுடைய கொலையில இதுவரைக்கும் வீரப்பன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களுமே யாருக்குமே தெரியாம போயிடுச்சா இல்லையா? ஆனா வீரப்பன் காட்டுக்குள்ள இருந்தாரு, நிறைய சந்தன மரம் வெட்டினாரு, யானை தந்தம் வெட்டினாரு, இதெல்லாம் யார் பயன்படுத்தினாரு மக்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு இல்ல. இதே வீரப்பனை நாம அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தோம்னா இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் தானே. தர்மபுரி எம்பி கொடுத்தேன், தர்மபுரி எம்எல்ஏ கொடுத்தேன், இல்ல அவரு கொடுத்தேன், இவரு கொடுத்தேன் அப்படின்னு ஏதோ ஒரு 4 லிஸ்ட சொல்லிருப்பாருல்ல அவரு. அப்ப இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இல்லாம போகுதுன்னா நீங்க வந்து என்கவுண்டர் பண்ணிட்டு முடிச்சிருங்க. அப்ப ஏற்கனவே குற்ற செயல்ல ஈடுபட்டவங்களோ குற்ற செயல்ல சம்பந்தப்பட்டவங்களோ அரசுக்குள்ளேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த என்கவுண்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரொம்ப சாதகமா ஏத்துக்குவாங்களா இல்லையா? அவர்களுக்கு அது ஆதரவா முடியுமா இல்லையா? நிறைய மக்கள் சொல்றது உண்டு, நிறைய மக்கள் சொல்றது. இப்ப சமீபத்தில் நடந்த என்கவுண்டர்ஸ் எல்லாமே நிறைய அரசுக்கு எதிரா கருத்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த என்கவுண்டர்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து இதை யார் சொன்னாங்கன்றத சொல்றேன் உங்களுக்கு. ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில லாயர்ஸ் கூட நான் பேசிட்டு இருந்தேன். இந்த அரெஸ்ட்ல இந்த கொலைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரெஸ்ட் இதெல்லாம் ஏன் நடந்துட்டு இருக்கு, இது எங்க போய் முடியுது அப்படின்னா, இது வரைக்கும் இன்னார் தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி அவங்க முடிச்சு அவுக்கவே முடியல. ஆனா நிறைய பேரை அவங்க சைலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து சைலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப எதற்காக இவங்க சைலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற ஒரு கேள்வி வருமா வராதா? அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தான் நினைக்கிறேன். ப்ரமோஷன் ஒரு விஷயத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். மற்ற வெளிநாடுகள்ல, குறிப்பா மேற்குலக நாடுகள்ல இந்த என்கவுண்டர் வந்து எப்படி நடத்தப்படுகிறது, இல்ல நடத்தப்படுகிறதா? இருக்கு வெளிநாடுகள்ல என்கவுண்டர் இருக்கு. ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னா தெரியல, சென்னை சிட்டி போலீஸ் வந்து இப்போ லஞ்சம் வாங்குறதுல அதீதமா செயல்பட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சென்னை சிட்டி போலீஸ் வந்து அதீதமா லஞ்சம் வாங்குறாங்க. OMR பகுதி இருக்கு இல்லையா, அங்க நீங்க பைக்லயோ மோட்டார் சைக்கிள்லயோ வரீங்க, கார்ல வரீங்க அப்படின்னா அவங்க உங்க காரை நிறுத்தி நீங்க எல்லா பேப்பர்ஸ் வச்சிருந்தாலும் எங்களுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, எல்லா பேப்பர்ஸ் வச்சிருந்தாலும் எங்களுக்கு நீங்க காசு கொடுத்து தான் போகணும்னு சொல்றாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்ப இந்த தைரியமும் இந்த இதுவும் அவங்களுக்கு எங்க இருந்து வருது? இப்ப கமிஷனர் சென்னை சிட்டி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஒரு அரசு இயந்திரத்தை நடத்திக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா இது வராது. இப்ப கமிஷனர் சென்னை சிட்டியே அவரே வந்து ஒரு பக்கம் சாஞ்சி கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் துணை போயிட்டு இருக்காருன்ற பட்சத்துல அவர் கீழே வேலை செய்யறவன் கொள்ளையடிக்க ஈடுபட மாட்டானா? அதுதான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பத்தி கேட்டேன். இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரில பாத்தீங்கன்னா, இப்ப வந்து சமீபத்துல வந்து கனடாவில் ஒரு சின்ன ஒரு என்கவுண்டர் நடந்தது. ஒரு பஸ்ல
ஒரு இட்டாலியன் பாய் ஒரு பிரச்சனை போது கையில இருந்து துப்பாக்கி எடுத்துட்டான். சாரி, துப்பாக்கின்றான், கத்தி, பென் நைஃப் எடுத்துட்டான். உடனே ஒரு விமன் போலீஸ் ஆபீசர் வந்து அவனை துப்பாக்கி யூஸ் பண்ணி சுட்டு கொண்டுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த விமன் போலீஸ் ஆபீசர் நீங்க ஏன் எக்ஸசிவ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டு அவங்கள வந்துட்டு என்கொயரியில இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. எக்ஸசிவ் ஃபோர்ஸ்ன்றது நம்ம என்னன்னு பேசணும், அதை புரிஞ்சுக்கணும். அதை நம்ம இந்த என்கவுண்டர்ஸ் எல்லாமே எக்ஸசிவ் ஃபோர்ஸ், என்கவுண்டர்ஸ் எல்லாமே கரப்ஷன், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. அதே மாதிரி நான் இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் வாழ்ற மாநிலத்துல என்கவுண்டரே கிடையாது. இது வரைக்கும் நான் என்கவுண்டர் பார்த்ததே கிடையாது, என்கவுண்டரே கிடையாது. அதே மாதிரி மெல்பர்ன், சிட்னி போன்ற இடங்கள்லயும் என்கவுண்டரை நான் பார்த்ததே கிடையாது. அப்ப என்கவுண்டர் எந்த இடத்துல அதிகமா நடக்குதான்? ஏற்கனவே பிரிட்டிஷ் மனநிலையில காவல்துறை இருக்கு பாத்தீங்களா, மக்களாட்சி மனநிலையில காவல்துறை இல்ல பாத்தீங்களா, டெமோக்ராட்டிக் போலீசிங் இல்ல பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் இந்த என்கவுண்டர் இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். என்னன்னா, இந்த என்கவுண்டர்ன்றது எக்ஸசிவ் ஃபோர்ஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஒருத்தன் வரான், அவன் வந்து நான் சரண்டர் ஆயிட்டேன் சார் என்றான், அவ்வளவுதான். அவன் சரண்டர் ஆயிட்டானா அவனை எடுத்துக்கிட்டு அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு என்ன உண்மையோ அதை எடுத்துட்டு கோர்ட்டு கூட்டு போயிட வேண்டியதான் உங்க வேலை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அவன் கழுத்தை நெரிச்சு கொல்றீங்க, அவனை துப்பாக்கியில சுட்டு கொல்றீங்க. அப்ப நீங்க அவன் மீது பிரயோகப்படுத்த வேண்டிய பலத்தை விட அதிக பலத்தை பிரயோகப்படுத்துறீங்க. அந்த இடத்துக்கு எது தேவையோ அதை விட அதிக பலத்தை பிரயோகப்படுத்துறீங்க. சரி, இப்ப நீங்க வந்துட்டு இப்ப அவன் தப்பிச்சு ஓட முயற்சி பண்றான், கால்ல சுடுங்க, ஏன் நேரா மார்ல சுடுறீங்க? இந்தோனேஷியாவில் ஒரு ஸ்ரீலங்கன் சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு பையன் வந்து ட்ரக் கடத்திட்டான்னு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்தோனேஷியா பிரிசன்ல வச்சிருந்தாங்க. அங்க வந்து இந்தோனேஷியாவில் ட்ரக் கடத்தினவர்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கறது வழக்கம். அந்த மரண தண்டனை எப்படி கொடுப்பாங்கன்னா கொடூரமா இருக்கும். 25 மீட்டருக்கு அந்த பக்கம் துப்பாக்கி வச்சுக்கிட்டு AK-47 வச்சு குண்டை ஒண்ணா செலுத்துவாங்க அவன் மேல. அவன் சாவறதுக்கு 25 நிமிஷம் எடுத்தது. ஒருத்த மேல ஒருத்த குண்டு எடுத்து அடிக்கிறாங்க, குண்டு அடிக்கிறாங்க 3 குண்டு 4 குண்டு அடிக்கிறாங்கன்னா அந்த 4 குண்டு அவன் மேல பட்டு அவன் சாகிறதுக்கு அவன் உயிரோட தான் இருப்பான். 25 நிமிஷம் உயிரோட தான் இருப்பான். ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு அவன் மயக்க நிலைக்கு போய் 25 நிமிஷம் கழிச்சு தான் சாவான். இங்க சுட்டு அத்தனை பேருமே டப்பு டப்புன்னு செத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்குள்ள அவன் செத்துருக்கான். ஆனா இவனை சுட்டு இவன் 3 குண்டு 2 குண்டு தான் இருக்கு, மேக்சிமம் 3 குண்டு 2 குண்டு தான். இவன் செத்துருக்க மாட்டான். இவன் சாவறதுக்கு 25ல இருந்து 30 நிமிஷம் ஆயிருக்கும். அது வரைக்கும் அவன் அங்கேயே சாக விட்டுட்டு அப்புறமா தான் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. போவாங்க. ஏன்னா அவன் சாகணும்ன்றதான் இவங்களுடைய விருப்பம். இங்க எக்ஸசிவ் ஃபோர்ஸ் இருக்கா இல்லையான்னு பாருங்க. அப்ப எக்ஸசிவ் ஃபோர்ஸ், அதே மாதிரி இந்தியன் கரப்ஷன் ஆக்ட்ல எக்ஸசிவ் ஃபோர்ஸ் இஸ் a கரப்ஷன். நீங்க கரப்ஷன் சொல்றீங்கல்ல, காசு வாங்குறது கரப்ஷன் சொல்றீங்கல்ல, உங்க ஆபீஸ வந்து மிஸ்யூஸ் பண்றது கரப்ஷன் சொல்றீங்கல்ல, அதே மாதிரி எக்ஸசிவ் ஃபோர்ஸ் யூஸ் பண்றதும் உங்களுடைய ஆபீஸை பொறுத்த வரைக்கும் அது கரப்ஷன் தான். கரப்ஷன் சார்ஜ் நீங்க வந்து அருண் மாதிரி ஆட்கள் மேல பதிவு செய்யலாம். ஆனா அதெல்லாம் பதிவு செய்யறதுக்கு நம்ம மக்களாட்சியில தெளிவான மக்கள் இல்ல, அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்ல. நம்மளோட மக்கள் மனித உரிமைகள்லாம் பற்றி பேசுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த தெளிவு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.